ஹலோ கைஸ், நாங்கள் 10 பேராக சேர்ந்து ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன சாப்பிட்றீங்க? 4 இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. பாருங்க, இதுதான் கும்பக்கரை ஃபால்ஸு மலை. அதிலிருந்து வேப்பங்குச்சியை உடைச்சி அதில் இயற்கையாக பழு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங். காட்டு வழி போகிற பாருங்க சார். கொட்டிக்கமா சார், பாட்டு பாருங்க சார். என்னமா சார் எடுத்து வரணும் தலையை கட்டாக எதுமா சார்? பக்காவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கும்பக்கார ஃபால்ஸ் போனோம். தண்ணி நிறைய போகுதுன்றதால எங்களை குளிக்க விடலை. அதனால் அங்கே இருந்த டீ கடை அண்ணாச்சின்னா சொன்னார், பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குது, நடந்து போனால் குளிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எல்லாரும் இங்க பாருங்க, தண்ணிய தண்ணியா பாருங்க, திட்டிக்குதுங்க. எப்படி குளிக்குது பாருங்க. கிடைக்க மாட்டேன் தெரியல, அவன் டக்கு பார்த்தா. பாருங்க, நாங்கள் மூணாறு நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஒழுங்குமலை போயிட்டு இருக்கிறோம். அப்படியே வர வழியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஏலக்காய் தோட்டம் தான். ஏலக்காய் செடி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏலக்காய் இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏலக்காவுடைய பிஞ்சு. இது நல்லா பழுத்துருச்சுன்னா காயாக மாறிடும். அது காஞ்ச பிறகு ஏலக்காய் வந்து அறுவடை பண்ணுவாங்க. இதுதான் ஏலக்காய் செடி. நிறைய பேர் தெரியாத விஷ் பார்த்துக்குங்க. நாங்கள் வரும்பொழுது இங்கே இருந்த இந்த மிஸ்டேக் கிடையாது. ஆனால் நார்மலாக இருந்த இடம் இப்போ எப்படி மாறி இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் நாங்கள் முன்னாடி போகும்போது உண்மையிலே சொல்கிறோம், இந்த இடத்த பார்த்தா பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. பாருங்க, பார்த்தீங்களா? உண்மையிலேயே இந்த மாதிரி இடத்துக்கு சத்தியமாக எல்லாருமே கட்டாயம் வந்து பார்க்கணுங்க. நாங்களாம் கிஃப்ட் இதுல அனுபவிங்க எல்லாம். இந்த இதனுடைய அந்த இடத்த லொகேஷன் பாருங்க, மிஸ்ட் பாருங்க, எப்பவுமே இருக்கும். 325 நாள் இப்படிதாங்க இருக்கும்.